பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இலங்கை தேசத்தில் என்ன நடக்குதுன்னு புரியலை. ஏன்னா ஜனங்கள் ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், துரோகம் பண்ணுகிறார்கள். ஒரு ஜனத்தை இன்னொரு ஜனம் நம்புகிறான், ஆனால் அந்த ஜனத்துக்கு துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டு போகிறாங்க. தங்க சங்கிலிகளை அபகரித்து செல்லுகிறாங்க, நம்புகிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறாங்க. ஆனால் எங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கவே முடியலை அவங்க எப்படி இருக்கிறாங்க. அவங்க ஏமாத்துறாங்களா, இல்லாட்டி ஏமாத்துகிற நோக்கத்தோடு பழகுறாங்களா, இல்லாட்டி என்ன நோக்கத்தோடு எங்களோட சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. இதை குறித்து ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை பார்ப்போம். நீதிமொழிகள் 16:2 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய வழிகளில் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், மனுஷனுடைய பார்வைக்கு அது சுத்தமானவைகள். ஏன்னா மனுஷனை எப்படி அறிந்து கொள்ளுகிறதுனே தெரியாது. ஒரு மனுஷன் ஏமாத்துறானா இல்லையான்னு ஒரு மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் எந்த நோக்கத்தோடு பழகுறான் என்று அந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஆவியை நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறார். இதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை. ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் கேட்காதனால ஜனங்களிடத்தில் ஏமாற்றப்பட்டு போகிறோம், வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய வழிகளிலெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அவனுடைய பார்வைக்கு அது சுத்தமாக தெரியும். ஒருத்தன் ஏமாற்ற போகிறான்னா நமக்கு தெரியாது, நம்மளை வஞ்சிக்க போகிறான்னா நமக்கு தெரியாது. அவனை வெளியரங்கமாய் பார்த்து நாங்கள் எடை போடுவோம். நல்ல மனுஷன், இவன் நல்லதை பேசுகிறான், இவன் நல்ல மனுஷன் அப்படின்னு. ஆனால் அவனுடைய இருதயமோ வஞ்சிக்கிற ஓனாயின்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஆவியை நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, வஞ்சிக்கிற ஓநாய்களிடத்திலிருந்து, ஏமாற்றுகிற ஜனங்களிடத்திலிருந்து, வெளியரங்கமாய் எங்களோட பேசி ஏமாற்றுகிற ஜனங்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக, எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டுவீராக. எங்களுடைய வழிகளிலெல்லாம் உங்களை நினைத்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.